தீபாவளி டைம்ல இந்தியன்ஸ் கன்னா பின்னான்னு செலவு பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, கார்ஸ்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன கடைகள்ல இருக்க ஸ்நாக்ஸ் மொதக்கொண்டு எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருக்கு. இத பத்தி ஆல்ரெடி நான் என்னோட பாட்காஸ்ட்ல பேசியிருக்கேன். இப்போ இன்னொரு திடுக்கிடும் தகவல் வெளியாயிருக்கு. பைசா பஜார் பண்ண சர்வேல அரவுண்ட் 42% பீப்பிள் கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணி 50,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 20% பீப்பிள் 1,00,000க்கு மேல கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் கிரெடிட் கார்ட் யூஸ் பண்றீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணா எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்றது தான் 91% பீப்பிளோட ரெஸ்பான்ஸா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதே சர்வேல என்னென்ன மாரியான பொருட்கள மக்கள் அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. அத நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். மக்கள் அவங்களோட அத்தியாவசிய தேவைக்காக கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணல. ஆடம்பர தேவைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மக்களுக்கு எங்களோட தீபாவளி பரிசு அப்படின்னு இந்தியன் கவர்ன்மென்ட் ஜிஎஸ்டி கட்ட அனவுன்ஸ் பண்ணும்போதே, கடன்ல நெறைய பொருட்கள வாங்கி குவிச்சிராதீங்க அப்படின்னு நெறைய எக்கனாமிஸ்ட் வார்ன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் இஎம்ஐல பொருட்கள வாங்கி குவிச்சு, அவங்க வாங்குற சேலரில பெரும்பான்மையான பகுதிய கடன் கட்டுறதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் அவங்களோட அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னும் ப்ரூட்டலா சொல்லணும்னா, இங்க நெறைய பேரு பணக்கார ஏழைகளாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வெல்த் மைண்ட் செட் இருக்கு. மக்களோட பர்ச்சேசிங் பவர் இன்கிரீஸ் ஆகும்போது நெறைய பொருட்கள வாங்குவாங்க. நெறைய பொருட்கள வாங்கும்போது, அந்த பொருட்களோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகும். பொருட்களோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆச்சு அப்டின்னா, அந்த பொருட்களோட பிரைஸ் இன்ஃப்ளேட் ஆகும். பிரைஸ் இன்ஃப்ளேட் ஆச்சு அப்டின்னா, அகைன் மக்களோட பர்ச்சேசிங் பவர் டவுன் ஆகும். இது ஒரு சைக்கிள். இது நார்மல் தான். இத கொற சொல்லவே முடியாது. பட் என்னை எது கன்சர்ன் பண்ணுதுன்னா, மக்கள் யூஸ் பண்ற மோட் ஆஃப் பேமெண்ட். லோன்ஸும், இஎம்ஐஸும் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுனால, நடுத்தர மக்கள்ல நெறைய பேரு மீள முடியாத கடனாளி ஆயிட்டு வராங்க. இத பத்தி கவர்ன்மென்ட்க்கோ, எக்கனாமிஸ்ட்க்கோ, பேங்க்ஸ்க்கோ கவல இருக்கிற மாரி தெரியல. கன்சம்ப்ஷன் இன்கிரீஸ் பண்ணணும், எக்கனாமிய ஃபாஸ்ட்டா குரோ பண்ணணும்ன்றது தான் நோக்கமா இருக்கு. ஷார்ட் டெர்ம் அச்சீவ்மென்ட்ட சொல்லி கைத்தட்டல் வாங்கணும்னு தான் நெனைக்கிறாங்களே தவிர, லாங் டெர்ம்ல மக்கள் எவ்வளோ பெரிய அவதிக்கு உள்ளாக போறாங்கன்றத யாருமே நெனைக்கிற மாரி தெரியல. மக்கள் தான் உஷாரா இருந்துக்கணும்.